நாஞ்சில் குலப்பன், நீங்க என்ன பாக்குறீங்க? தினகரன்லாம் இப்படி சொல்றாரு, திமுக அதிமுக எல்லாம் சேர்ந்துரும் அப்படின்னு. சேர்றதுல என்ன தவறுங்கிறாங்க? ஒரு தினகரன் சொல்றத பார்த்தா ஒரு கேலி கூத்தா தான் இருக்கு. ஏன்னா போடியில் அவர் பேசும்போது ஓபிஎஸ் அவர் திமுக போனது என் வீட்டிலேயே இருந்தால் என் மனைவி விஷம் வச்சு கொடுத்துருப்பாப்புலன்ற மாதிரி பேசினார். ஆனால் அவரே இன்னைக்கு அதை மறந்துக்கிட்டு போடியில் பேசுனதை திமுக போன அண்ணன் ஓபிஎஸை பற்றி எப்படி வசப்பாடுனாருங்கிறத தன்னை மறந்துக்கிட்டு இன்றைக்கி திமுகவும் கால நேரத்துக்கு தந்தாலும் கூட்டணி அமைக்கணுங்கும் போது அவருடைய சொந்த வயிற்று பிரச்சனை அது. ஏன்னு கேட்டால் அவர் நடத்துகிற கட்சிக்கு அவருக்கு இங்கேயும் சேர்த்துவிட மாட்டார் எடப்பாடி பழனிசாமி. அவர் நடத்துகிற கட்சிக்கு பூர்வீகமான பொருளாதாரங்கள் அனைத்தும் அதிமுகவோட ட்ரஸ்ட்டோடு சேர்ந்தது. அதை காப்பாற்றணும். இப்போ இவங்க எல்லாருக்குமே நான் என்ன கேட்குறேன், எடப்பாடி பழனிசாமி முதல்ல அதிமுகவை காப்பாற்றுறேன்னு சொல்லி அதிமுகவோட சொத்துக்கள் எங்கேயா போச்சு அதை சொல்லுங்கள். எங்கள் அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் பொருளாளராக இருந்தார், அவரும் சொல்லணும். அதை திமுகவுக்கு ஓடி போனோன்னு போயிடக்கூடாது, அவரும் அதை சொல்லணும். இந்த கட்சியோட நீங்கள் தான் கடைசி வரைக்கும் பொருளாளராக இருந்தீங்க, அந்த சொத்துக்கள் எங்கே இருந்தது, ட்ரஸ்ட் அமைப்புகள் எங்கே இருந்தது, இதெல்லாத்தையும் அவங்க சொல்லணும். இதெல்லாம் மறைக்கிறதுக்காக தாவேகா மேலே ஒரு சாயத்தை பூசிக்கிட்டு இப்போ திமுக இந்த 5 ஆண்டு காலம் அவங்கள காப்பாற்றிட்டு இருந்தது. இப்போ அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் முதல்வர் ஆகும்போது இந்த அதிமுகவோட சொத்துக்கள் எல்லாம் மாறிச்சு. நான் இப்போ ஏன்னு கேட்டேன்னா சிவி சண்முகம் போன்றவர்கள்லாம் இருக்கிற இந்த கட்சி 35 கட்சி ஆஃபீஸு யார் பேரில் இருக்குது? அம்மாவோட உதவியாளர் பூகுண்டத்தோட பேரில் இருந்தது. அப்போ சொத்துக்கள்லாம் எங்கே இருக்குன்னு இன்றைக்கி ஒவ்வொரு தொண்டனும் கேட்கக்கூடிய சூழ்நிலைக்கு உருவாகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அந்த கட்சி ஆஃபீஸுக்குள்ளே நீ ஏறக்கூடாதுன்னு எடப்பாடி பழனிசாமி உத்தரவு போடுறாப்புல. ஆனால் அதனோட கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குது? திரும்ப சசிகலா மாட்ட இருக்குது. சொத்தோட கண்ட்ரோல் சசிகலா மாட்ட இருக்குது, கட்சி என்கிட்ட இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு கபலீகரத்தை இங்கே பண்ணிக்கிட்டு ஆனால் தாவேக்காவை எதுக்கு திமுக கூட துணை போகிறாங்க. நீங்கள் திமுகவும் அதிமுக கடந்த 5 ஆண்டு காலங்களில் நீங்கள் பார்த்துக்கிட்டேங்க, கொடநாடு வழக்காக இருக்கட்டும், ஆனால் எடப்பாடி பழனிசாமி மேலே இருக்க வழக்குகளாக இருக்கட்டும், இல்லை இந்த கட்சி பிரச்சனைகள் இருக்கட்டும், அதிமுகவை எப்படியாவது கபலீகரம் பண்ணி நம்ம கால்கடியில் வைக்கணும்னு திமுகவோட ஒரு திட்டம். அந்த திட்டத்தை வேலை செஞ்சுட்டாங்க. அதனால வேலை செய்கிறாங்க திமுக. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், திமுக அதிமுகவில் இருக்கிற எம்எல்ஏக்களை எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணது யாரு? கழித்த முறை பர்ச்சேஸ் நீங்க சொல்றீங்க. தினகரன் போன்றவர்கள் என்ன தவறுன்னு கேக்குறாங்கல்ல, அதுதான் நான் சொல்றேன். அதிமுக சேர்றதுல தவறு இல்லைன்னு. நான் திமுக நல்ல ஆட்சி புரிஞ்சிருந்தேன்னு வைங்களா, அதிமுகவை மீட்கணும்னு சொன்னவர்கள் எல்லோருமே திமுகவோடு சேர்ந்தால் என்ன தவறுன்னு சொல்ல ஆரம்பித்த பிறகு எடப்பாடி செய்யறதுல என்ன தவறு இருக்க போகுது? அதனாலதான் நான் சொல்றேன், அதிமுக ஒரு பக்கம் பாஜக பிடிச்சி இழுத்து வச்சிருந்தாலும் இன்னொரு பக்கம் திமுக தாங்க ஆதரவு கொடுத்துட்டு இருந்தது. திமுகவோட தயவுல தான் அவங்க எல்லாருமே எந்த வழக்குலையாவது இவங்க சொன்ன குட்கா வழக்கு, அந்த வழக்கு, இந்த வழக்கு, எல்லா வழக்கையும் போட்டது யாரு? அண்ணா வைத்திலிங்க பேரில் போட்ட வழக்குகள்லாம் யாரு? எல்லாம் திமுக தானே போட்ட. இன்னொரு கட்சி போடலையே. அண்ணா ஓபிஎஸ் பேரில் போட்ட வழக்காக இருக்கட்டும், வைத்திலிங்க பேரில் போட்ட வழக்காக இருக்கட்டும், எல்லா வழக்குமே யார் போட்டாங்க? திமுக தான் போட்டது. பாட்டாளி மக்கள் கட்சியோ விடுதலை சிறுத்தையோ வழக்கு போடலை. நல்லா புரிஞ்சுருங்க. இவங்க போட்ட வழக்குகளை இவங்களே கட்சிக்குள்ளே போனோன்னே அவங்க வாஷிங் மிஷினில் கழுவி தூய சக்தி ஆக்கி விட்டுட்டாங்க. அப்போ தூய சக்தி ஆனவங்க தான் இன்றைக்கி எங்கே போகிறாங்க? தாவேக்கா போகிறாங்க. அப்போ தாவேக்கா தூய சக்தியாக இருக்குது. அந்த தூய சக்தியோட இந்த திமுக தூய சக்தி ஆக்குறவங்கள அங்கே அனுப்பி விட்றாங்கன்னு நான் சொன்னால் அண்ணன் என்ன சொல்லுவார் பாருங்கள், தாவேக்கா இனி பல்லாண்டு காலம் வாழும். மக்கள் விரும்புகிறாங்க சார். உங்க 2 பேரையும் வேண்டான்னு சொல்லிட்டு தான் தூக்கி போட்டுட்டாங்க. நீங்க கூட்டாளிங்க சொல்லிட்டாங்க. அந்த வார்த்தை என்ன வார்த்தை சார்? ஒரு கூட்டாளிகளுக்கு ஏதோ ஒரு வார்த்தை சொன்னார, மறந்து போச்சு. அது கல்லாப்பட்டி இல்ல, மறந்து போச்சு. அது நீங்க கொஞ்சம் எடுத்து இல்ல அவரு இல்ல மறந்து போல. அவரு விஜய் சொன்னதுக்கு தினகரன்லாம் சொன்னார் அந்த வார்த்தை. நல்ல வார்த்தை, அண்ணனுக்கு தெரியுமாங்கிறது தெரியல, மறந்துட்டாங்க எல்லாரும். ஆமா, அதாவது கூட்டுக்களவாணிகள் இப்ப ஞாபகம் வந்துட்டு நினைக்கிறேன். கூட்டுக்களவாணிகள் எல்லாரும் பொங்கி எழுங்குறாங்க. உண்மைதானே சார்? அந்த வார்த்தைக்கு என்ன சார் தப்பு? எப்படி விஜய் டிசைட் பண்றாரு சார்? திமுக அதிமுகவும் இணையும்னு எப்படி ஒரு விஜயால டிசைட் பண்ண முடியுது சார்? அவர் தேர்தலுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, நீங்க இவங்க எல்லாரும் ஒண்ணு மக்கள் மத்தியில சொன்னாரு. ஆனா அது இல்ல, நாங்க திமுகவை எதிர்த்து இருக்கிறோம். எதை வச்சு விஜய் சொல்றாருன்னு கேக்குறேன் நானு. சார் அவர் களத்துல 30 வருஷம் அவர் இந்த தமிழ்நாடு அரசியலை பார்த்துட்டு இருக்காரு. அவர் ஒரு சினிமாவில் நடிச்சிட்டு இருந்தாலும்
அவர் அரசியலுக்குள்ளே வரணுங்கிற ஒரு வியூகத்தை போட்டு 30 ஆண்டு காலம் பயணிச்சுட்டு இருக்காரு சார். அவருக்கும் நிறைய விஷயங்கள் காதில் போகும்போது யார் கூடாலும் இருக்காங்க, யாரோட தொடர்பு வச்சுருக்காங்க, எப்படி பண்ணினாங்கிறதெல்லாம் சொன்னார். தேர்தலுக்கு முன்பாகவே அவர் வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் மக்கள்கிட்ட எடுத்து உரைச்சிட்டாரு. திமுக இவங்க எல்லாரும் ஒன்றுங்கிறத எடுத்து உரைச்சார். ஆனால் மக்கள் நம்பாமல் இவங்க எல்லாரும் அதுக்கு என்னென்ன எதிர்ப்பு திசை பண்ணணுமோ பண்ணினாங்க. ஆனால் இறைவன் என்ன பண்ணாப்புல பாருங்களாம், கரெக்டாக 108 வந்து விட்டது. அந்த 108 வந்து விட்ட உடனே இவங்க ராத்திரி ராமனை பேசி அவர் உதயநிதி பேசவும் இவர் பேசவும் நாங்கள் சொல்லலை. இல்லை இறைவன் வந்து மக்களுக்கு காட்டுறாரு, மக்களுக்கு தீர்ப்பை காட்டுறாரு. நல்லா புரிஞ்சிருக்க. அவர் சொன்னதை நீங்கள் எல்லாரும் மறைச்சிங்க. அவர் சார் என்ன கேட்டார்னா, விஜய் எப்படி சொல்கிறாருன்னாரு. விஜய் கிட்ட ஒரு இறை சக்தி இருக்கு, அது வந்து காட்ட வைக்குது மக்கள் மத்தியில். வந்து சார் 118 120 வந்திருந்தால் கேளுங்க, முதலமைச்சர் அதாங்க இவங்களுக்கு எல்லாம் வைத்தறிச்சல். அவர் முதலமைச்சர் ஆனாலும் உங்களுக்கு வைத்தறிச்சல் ஆச்சு. அதான் உண்மை. நாளைக்கு 1000 கோடி லாஸ் ஆக போகுது. யாருக்கிட்டயாவது இவங்களுக்கு அடிமையா இருக்கணும், அவ்வளவுதான். பொங்குறாங்க பாருங்க. திமுக அண்ணா திமுக இதுல ஒண்ணு சேர்த்துட்டு பாருங்க. இப்பவே பாருங்க திமுக அண்ணா திமுக ஒண்ணுச்சு பேசுறாங்க பாருங்க. இததான் அவர் சொல்றாரு, இவங்க எல்லாம் கூட்டு களவாணிய, அதனால நீங்க பாத்துடுங்க. நாங்க மக்கள் ஓரளவுக்கு பார்த்தாங்க, தூக்கி போட்டாங்க. ஏங்க அந்த அண்ணா திமுக, நான் எடப்பாடி பழனிசாமி அண்ணா திமுக உள்ள வரவே இல்லைங்க. என்னைக்கு அண்ணன் ஓபிஎஸ் வந்து தர்மயுத்தத்தை தொடங்கிட்டு வெளியில வந்தாரோ அது வரைக்கும் நாங்க இன்னைக்கு எதிர்த்து தான் நிக்கிறோம். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த அண்ணா திமுக புரட்சி தலைவர் வகுத்த விதியை மாத்தின அண்ணா திமுக நாங்க இல்ல, அது அண்ணா திமுகவும் இல்ல, அதையும் புரிஞ்சுருங்க. அது இடைக்கால தீர்ப்பு. இந்த டிசம்பர் 2026 அதுவும் முடிஞ்சு போச்சு, அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கு போல நீங்க உரிமையல் நீதிமன்றத்தில் எம்ஜிஆர் சார் உங்களுக்கு அவர் பேசும்போது நம்ம அமைதியா தான் இருந்தோம். அவருக்கு விஜயை பத்தி பேசணும்னா பொங்கிடுவாங்க. வேற என்ன பண்ண முடியும்? வேற வழி இல்ல, வேற வழி இல்லாத ஒரு சூழ்நிலையில பொங்குறாங்க. தமிழ்நாடே வழி இல்லாம தான் போப்பதான்றது அப்புறம் பாப்போம். 5 வருஷம் கழிச்சு என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? நீங்க ஒண்ணு அசைச்சு கூட அவரை பார்க்க முடியாது. நீங்க அசைச்சு பாருங்க. நான் என்ன கேக்குறேன், வயித்து பிளப்புன்றாரு. அந்த வார்த்தையெல்லாம் சரியா? ஆமா, அவர் பேசுறது அப்படிதான். ஓடியில போய் அண்ணன் ஓபிஎஸ் எப்படி பேசினாரோ அப்போ அவர் இன்னைக்கு பேசுறாரோ அவரோட கட்சி அவரோட பொழப்புக்காக அவர் பேசுறாரு. அதான் உண்மை. இதுல என்ன தப்பு? ஆமா, குளத்தூர்ல நீ பேச மாட்டேங்கிறாரு, குளத்தூர்ல கொத்து புரோட்டா போட்டு விட்டாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? அப்பெல்லாம் பேசக்கூடாது, நாகரிகம் கருதி அதெல்லாம் பேசக்கூடாது. அவர் நான் என்ன சொல்றேன் சார், குளத்தூர்ல கொத்து புரோட்டா தான் போட்டாருன்னாரு. அது ஏன் உங்களுக்கு குத்துது சார்? சரி, குளத்தூர்ல கொத்து புரோட்டா தான் போட்டேன்னாரு. அது ஏன் உங்களுக்கு குத்துது? ஒரு பெரியவரை பார்த்து எங்கப்பா உங்க அப்பான்னு சட்டமன்றத்தில் சொன்னா உங்களுக்கு ஏன் சார் குத்துது? குத்த உள்ள நெஞ்சு குறுகுறுக்குது. அதான உண்மை. அதுதானே அவர் சொல்றாரு. அவர் எங்கேயா பேர் சொல்லி சொல்றாரா? உங்களுக்கு துடிக்குது. ஆகா என்ன சொல்லிட்டாரா? கூட்டு களவாணியா தான் சொன்னாரு. இவங்க யார சொன்னாங்க? எதுக்கு இவங்கள சொல்லல அப்படின்னா யார சொன்னாரு? அது யாருக்கு? அதுதான் சொல்றேன் சார். யாரையோ ஒருத்தர் காயின் பண்ணி மக்களுக்கு தெரியாத மாதிரி விஜய் பேசுறாரு சார். மக்கள் நீங்க என்னெல்லாம் பேசுறீங்க, நீங்க என்னெல்லாம் சொல்றீங்க, ரீல்ஸுங்கிறீங்க, இவர் ஏமாத்திட்டாருங்கிறீங்க, ஓடிட்டாருங்கிறீங்க. நீங்க போடாத ரீல்ஸா, நீங்க பேசாததா, அதுக்கெல்லாம் பதில் பேசுறவங்க அவர் வந்து ஒரு நாசுக்கான முறையில் ஒரு மரியாதை அரசியலாக செஞ்சுட்டு போறாரு சார். இதுல என்ன தப்பு இருக்கு? அப்போ இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா சார், நான் ஒன்றே சொல்கிறேன், பாஜக கூட இருந்தாங்களா? எத்தனை கூட்டணி கட்சிகள் எடப்பாடி பழனிசாமியை நம்பி வந்தாங்க. அப்போவே யாராவது எடப்பாடி பழனிசாமியை நம்பி இருந்தாங்களா? தாமரையை நம்பி தாமரை சின்னத்தில் நின்னாங்களோ ஒழிய ரெட்டைலை சின்னத்தில் யாராவது நின்னாங்களா? இப்போ அதிமுக கூட்டணின்னா எல்லாரும் ரெட்டைலை சின்னத்தில் நிற்கணும். இங்கே அப்படி இல்லை, தாமரை சின்னத்தில் நின்னாங்க. நீங்க அதாவது யாருமே எடப்பாடி நம்புறது திமுகவை. அதிமுக பாஜக கூட இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி திமுக கூட்டணி கூட இணையும்? அது எப்படி அப்படி ஒரு அரசியல் கணக்கு சரிப்பட்டு வருமா தமிழ்? சார் அதுதானே எல்லாருமே சொல்றாரு. இப்ப நம்ம வராத ஒரு விஷயத்தை எப்படி விஜய் பேசுறாரு? அன்னைக்கு ராத்திரியே பேசுனாங்கன்னு சொன்னது உண்மையா இல்லையா? பேசுனாங்க, நடந்துச்சா? இன்னும் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அதை ஒத்துக்கல, திமுக தலைவர் ஸ்டாலின் ஒத்துக்கல, எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அதை ஒத்துக்காதத நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? ஒருவேளை நடந்திருந்துச்சு, யார் அதை மறுத்தாங்க? இவ்வளவு தூரம் பொருள் இப்போ வருதுல்ல சார், அது பொருளையும் சொல்லி உங்களால சொல்லவே முடியுதா? இல்ல திருமாவளவன் சொல்றது தவறு, ஐயம்எல் சொல்றது தவறுன்னு சொல்றதுக்கு திமுக துணிவு இருக்கா? இல்ல இதெல்லாம் தவறுன்னு மறுப்பு தெரிவிக்க எடப்பாடி பழனிசாமி சொன்னாரா இது வரைக்கும்? சொல்லாத போது அது உண்மை தானே. உண்மையான விஷயங்கள் நடந்திருக்கு சார்.
அது இல்லைன்னு மறுத்துட்டா உண்மையான விஷயங்கள் வெளியில வர தொடங்கிறோம். நீங்க சொன்னீங்கன்னா திரும்பி இன்னும் இருக்குன்னு பல ரகசியங்கள் வெளியில வர தொடங்கிறோம். அதுக்காக அவங்க மூடி மறைச்சிட்டு இப்ப சேர்ந்தா என்ன, நாங்க அங்காளி பங்காளி, நாங்க பங்காளிக்குள்ள சேர்ந்தா அண்ணா திமுக சேர்ந்தா என்ன, இப்போ ஒவ்வொருத்தரையா இந்த ஊடகத்தின் மூலமாக பேட்டி கொடுக்கும்போது இந்த மாதிரி தினகரன் போன்றவர்கள், நம்ம அண்ணன் அக்னீஸ்வரர் போன்றவர்கள், இவங்க எல்லாரும் இப்படியே பேசி நாளைக்கு பார்த்தீங்கன்னா திமுகவும் அதிமுக கூட்டணி வைத்தார்கள் வரப்போகுது. அப்ப நாங்க அன்னைக்கே முடிவு எடுத்துட்டாங்க. அப்ப அந்த மக்கள் மத்தியில ஒரு சின்ன பேசி திமுகவை அதிமுகவை இணைக்கிற பாக்குறீங்கன்னு சொல்றாங்க. இல்ல அக்னீஸ்வரன் இப்ப போன்றவர்கள் கட்சி பொறுப்புலயே இல்ல, அக்னீஸ்வரன் கட்சி பொறுப்புல இல்ல, அவங்க பேசி திமுகவையும் அதிமுக பேசும்போது இதை பார்ப்பாங்க. இதுல ஒரு 4 பேர் வியூவர்ஸ் அப்ப திமுக அதிமுக இணைஞ்சிரும் போல இருக்கு, அப்ப கரெக்ட் தான், சேர்ந்தா என்னப்பா அப்படி சூத்திரத்தாரி அப்படிங்கறீங்க அக்னீஸ்வரனை பார்க்க வராங்க. அவர் சொல்றதை விட நீங்க சொல்றது ரொம்ப மோசம். ரெண்டாவது ஒண்ணே அண்ணன் சொல்லிட்டு இருந்தாரு, அரசு பள்ளியை மூடுனாங்க. 2024-25 208 அரசு பள்ளிகள் மூடப்பட்டது. அதனோட கோர்வையில உள்ளதா, அதனோட கோர்வையில இல்ல எதனால சார், ஒரு நிமிஷம் சார், எதனாலங்கிறதுனா அங்க வந்து பிறப்பு விகிதம் வந்து குறைவு. அது மட்டும் இல்ல எல்லாரும் இடம் பெயர்ந்துட்டாங்க அந்த பள்ளிகள்ல. அது இல்லாம ஒன்றும் யாரும் பண்ணல. கல்விக்கு கண் திறந்த காமராஜர் வழியில தான் அவர் வாராரு வழியா, இன்னும் கல்வியை உருவாக்குவார வழியா கல்வி அளிக்க மாட்டாருங்கிறத நீங்க தெரிஞ்சு. அதாவது இன்னைக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு, அந்த அரசுல மக்கள் மீது நம்பிக்கை வச்சு அவருடைய செயல்பாடுகள் இருக்கு. இவங்க எல்லாரும் வந்து தேர்தலுக்கு முன்னாடி இவர் யாரு, இவர் என்ன வளர்ந்துட போறாரு, இவரால் என்ன சாதிக்க முடியும், 3% வச்சிருப்பாரு, அவர் மட்டும் வெற்றி பெறுவாரா பாருங்கன்னு சொல்லி ஏளனம் காட்டினவங்க திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து. இன்னைக்கு தேர்தலுக்கு பின்னாடி அவரோட வெற்றியை கண்டுக்கிட்டு அதை வைத்தறிச்சல் பொறாமைகள் அத்தனையும் கலந்து வாரி கொட்டிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் திமுகவும் அந்த 2017க்கு பிறகு ஆட்சி பண்ணிட்டு இருந்த அண்ணன் எடப்பாடி பழனிசாமி மந்திரி சபையில் இருந்து எல்லாத்தையும் நோண்டுறதுனால, ஊழல்கள்லாம் வெளியில் வர்றதுனால துடிக்கிறாங்க. ஏன்னா இவற்றை இப்போ ஊழல் இல்லை, கை சுத்தமாக இருக்குது, இதுக்கு முன்னாடி இவரை வந்து வசப்பாட முடியாது. அதனால் இப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பார்த்து கருணாநிதி அன்று எப்படியெல்லாம் வசைப்பாடினாரோ, நாங்கள் சாப்பிட்டு போட்ட எச்சி தான் இதுன்னு சொல்ல, நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டீங்கன்னு நாங்கள் பார்க்க தான் வந்திருக்கோன்னு புரட்சி தலைவர் சொல்ல, இதனால் இதெல்லாம் எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர்கிட்ட கருணாநிதி போன்றவர்கள்லாம் ஃபைட் பண்ணாங்களோ அதுபோல் இன்னைக்கு திமுகவும் அதிமுகவும் இணைஞ்சிக்கிட்டு அவர் தாவேக தலைவர் விஜய்கிட்ட பார்க்குற எவ்வளோ என்னெல்லாம் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணுறாங்க. இப்போ அவர் விசிக தலைவர் பற்றி நீங்கள் பேசுனீங்க. விசிக தலைவர் அவர் வந்து கூட ஒரு வார்த்தை சொன்னார், அமித்ஷா கூட கூப்பிட்டு அவருக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்து சொன்னாருங்கிறத அன்னைக்கு பேட்டியில் கொடுத்துருந்தாரு. அவர் மனசு வச்சால் அமித்ஷாகிட்டே கேட்டிருந்தா கூட இன்னைக்கு மத்திய அமைச்சர் ஆகலாம். என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா அவருடைய கட்சியையும் தூக்கணும். அதாவது இவங்கெல்லாம் இணையணும்னு நினைக்கும் போது நீங்கள் ஒரு கட்சியை பலப்படுத்துறதுக்கும் நாட்டுக்கு நல்லது செய்கிறதுக்கும் சமுதாய விழிப்புணர்ச்சிக்காகவும் கூட அமித்ஷா கிட்ட கேட்டு ஒரு மத்திய அமைச்சர் கூட வாங்கினா சந்தோஷம். ஏங்க அவர் இங்கே இருப்பாரு அங்கேயும் இருப்பாரு, உங்களுக்கு என்ன வந்தது? எங்களை பொறுத்த வரைக்கும் யார்கிட்டையும் சண்டை கிடையாது. காங்கிரஸ் கூட்டணியில இருக்காங்க சார். என்னன்னா சூழ்நிலை சார் இப்ப திமுக கூட தான் இருக்கிற, நீங்க சொல்றத பார்த்தா காங்கிரஸும் பாஜக கூட்டணிக்குள்ள இருக்குங்கிற மாதிரி நீங்க கொண்டு வந்தறீங்க சார். அமித்ஷா கூப்பிட்டு ரஜினிகாந்த் இதுக்கு முடிவு சொல்லுவார். அவர் வாங்கினாலும் சந்தோஷம் தானே, இதுல என்ன தப்பு இருக்கு?